இந்த வீக் மதுரை சண்டே மார்க்கெட்ல ஹைலைட் ஆகுது இந்த சைக்கிள் தான். நாங்க போனதுமே முதல்ல எங்க கண்ணில் பட்டது இந்த கேம் சிடி தான். மேக்ஸ் பெயின் 3, டியாப்ளோ, ஃபிஃபான்ற 3 பிசியோட கேம் சிடி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பிளே ஸ்டேஷன் 2ஓட கேம் சிடிஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் அதையுமே எடுத்து பார்த்தோம். மொத்தமா எல்லா சீடியும் சேர்த்து 200 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டோம். அடுத்து போன கடையில குட்டி வந்து 3 கேமரா வச்சிருந்தாங்க. இதை வாங்கினவங்க வாங்கி ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்களா, அடுத்து யூஸ் பண்ணவே இல்லையா. துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால 3 சேர்த்து 6000 சொன்னாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. பட் நாங்க வாங்கல. அடுத்து தசவதாகம் படத்துல பல்ராம் நாயுடு யூஸ் பண்ற கேமரா மாதிரி ஒன்று இருந்துச்சு. நாங்க எடுத்து பார்த்தோம். பட் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. அடுத்து நம்ம வழக்கமா போக அண்ணன் கடைக்கு போனோம். புதுசா நெக் ஃபேன் வாங்கி வச்சிருந்தாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோம். அதோட சீல் கூட இன்னும் பிரிக்காம இருந்துச்சு. அடுத்து இந்த குட்டி ஒன்று ஃபேன் வாங்கினோம். இந்த டைம் வந்து ஃபேன் எவ்வளவு கிடைக்குதோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய்க்கலான்ற ஐடியால தான் வந்தோம். இந்த மாதிரி கையிலேயே சாப் பண்ற மிஷின் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுலயே மோட்டர் யூஸ் பண்ணி சாப் பண்ற மிஷின் ஒன்று இருந்துச்சு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இதை நம்ம போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இது ஃபாகன் மாடல். அதை பத்தி நம்ம தெளிவா தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அங்கேயே பக்கத்துல இந்த கேசட் பிளேயரும் வாங்கணும். கூடவே இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரிண்டரும் வாங்கணும். ஃபைனலா நம்மளும் இந்த சைக்கிளை வாங்கிட்டோம். இதுக்கு பேர் வந்து கிக் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம காலையே தள்ளிட்டு போய் இதை ஓட்டிட்டு போறதுனால இதுல மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணிக்கலாம்.